ஹாய் காய்ஸ், நான் உங்கள் லல்லி. இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு vlog பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் vlog பார்க்க போகிறோம். டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே இந்த 3 நாள் வந்து நான் என்னென்ன ஒர்க் பண்ணேன், ஸோ எப்படி பூஜை பண்ணினேன், அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கூல் ரொட்டீன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குறது வந்து டியூஸ்டே. ஸோ டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து என்ன வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக போட்டேன். அதுலேயும் அனௌன்ஸ் பண்ணேன், இந்த மாதிரி பூஜை vlog வந்து தனியாக செப்பரேட்டாக vlog-ஆக போடுவேன், லாங் வீடியோவாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். டியூஸ்டேவோட கண்டினியூஷன் தான் இது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா பூரியும் கிழங்கும் தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து குளிச்சு முடிச்சுட்டு வந்து ஹஸ்பண்டுக்கு தனியாக செய்யணும். ஏன்னா வந்து அவர் பாப்பாவை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வருவார். அவருக்கு சூடாக செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவார். சரி, அவருக்கு செஞ்சுட்டு நானும் எனக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை வேலை ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இது வந்து டியூஸ்டே ரொட்டீன் விளாக் வந்து அப்படியே பார்ப்பீங்க. அடுத்த நாள் என்னென்ன செஞ்சேன்னு அப்படியே இந்த விளாகில் அப்படியே பார்ப்பீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறேன் இந்த விளாகில் பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேட் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ நான் வந்து இந்த ஸ்கூல் ரொட்டீன்லாம் எப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ தான் குழந்தைங்கள நீங்கள் ஸ்கூல் சேர்த்துருப்பீங்க. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்கூல் ரொட்டீனுக்கு நீங்கள் வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய மதர்ஸ் வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு முன்னாடியும் இருப்பீங்க, நல்லா எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ்லாம் கூட இருப்பீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் அனுபவித்த விஷயம்லாம் அவங்களுக்கு இதில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிகினருக்கு, ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, ஒரு பிகினராக இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க ரொட்டீன்ஸ்லாம், குழந்தைங்கள இப்போ தான் ஸ்கூலுக்கே சேர்த்து அந்த ஸ்கூல் ரொட்டீன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா இது கண்டிப்பாக உதவும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை ஷேர் பண்ணலாம் அவங்களுக்குன்னு. ஃபஸ்ட்டு வந்து கிருத்திகை வந்து ஒரு 3 வயசுக்கு தான் அப்போ தான் சேர்த்தேன், ப்ரீகேஜி. அந்த டைமுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நான் தெரப்பி வந்து கிருத்திக்கு வந்து பால வித்யாலயா, அதாவது அடையாரில் சேர்த்துருப்பேன். அதுக்கு முன்னாடியும் மதுரவாயிலில் வந்து சேர்த்து விட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டைமிங் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடம் மாறும். மதுரவாயிலில் சேர்க்கும் போது ஒரு 10:30 மணி தான் வந்து தெரப்பி இருக்கும். டெய்லி வந்து இங்கேருந்து நம்ம மதுரை வயலுக்கு போயிட்டு அங்கே குழந்தைய 1 hour கூடவே இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீட்டில் வந்து எல்லா ரொட்டீனும் செய்வேன். அப்போவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா 10:30 மணிக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு மறுபடியும் எல்லா ஒர்க்கும் செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அவனுக்கு அந்த டைம் வந்து 2 வயசு தான், அப்போ ஸ்கூல் இல்லை. ஓரளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு, கஷ்டமாக இருந்தாலும். அதை விட பயங்கரமான கஷ்டம் வந்து அடையார் வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூர்லேருந்து அடையார் போகிறதுக்கு 1 hour ஆகும். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9:30 மாதிரி ஒரு ரொட்டீன் 9:30 மாதிரி ஒரு கிளாஸ் அவனுக்கு. ஸோ இங்கேருந்து நான் வந்து ஒரு 8 இல்லை 7:30க்குள்ளே கிளம்புனா மட்டும்தான் அடையார் போய் சேர முடியும். ஏன்னா டிராஃபிக்லாம் இருக்கும். காலையில் நான் என் ஹஸ்பண்டு பாப்பா 3 பேரை வந்து 7 மணிக்கெலாம் ரெடியாகி இருக்கணும். அதுக்கு முன்னாடியே எழுந்து சாப்பாடு செய்கிறதா இருக்கட்டும், பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், நாங்கள் ரெடி ஆகிறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த 7 மணிக்குள்ளே நாங்கள் முடிச்சாகணும். 7 மணிக்குள்ளே முடிச்சுட்டு 8 மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பி 9:30 மணிக்குள்ளே அவங்க அந்த கிளாஸுக்குள்ளே போய் விடணும். 9:30 மணி தாண்டிச்சுன்னா அவங்க வந்து அலோடு இல்லை, ஆப்சன்ட் போட்டுருவேன், நீங்கள் குழந்தைகிட்டு இன்னும் சொல்லிடுவாங்க. ஒரு 9:30லேருந்து ஒரு 12 o'clock வரைக்கும் அந்த இடத்துல தான் இருப்பேன். நான் இருப்பேன், ஹஸ்பண்ட் இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு ஒர்க் இருக்கிறதுனால என்னை விட்டுட்டு போயிடுவார். என்ன பண்ணுவார், கரெக்டாக ஒரு 12:30 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவர் வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு மறுபடியும் அவர் ஆஃபீஸ் போவார். இந்த மாதிரியே வந்து அவனுக்கு ஒரு 4 வயசு ஆகிற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்களால் வந்து சமாளிக்க முடியல. ஏன்னா வந்து 8 மணிக்கெல்லாம் கிளம்பி அங்கே போய் சேர்கிறதுக்குள்ளே அடையாறுன்னு நினச்சி பாருங்கள். குன்றத்தூர்லேருந்து அடையாறு 1 hour வந்து போகிறதுக்கும் மறுபடியும் 1 hour வீட்டுக்கு வர்றதுக்கும் எங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். மெயினாக நான் வந்து கஷ்டப்பட்டது வந்து இந்த சாப்பாட்டுக்கு தான். காலையிலே செஞ்சு வச்சிடணும், என்ன செய்யணும் எனக்கு தெரியாது. வந்து ஹஸ்பண்ட் வந்து மத்தியானம் சாப்பிடும்போது ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு இருக்கணும், குழந்தைக்கும் சாப்பாடு இருக்கணும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் எனக்கு வந்து அந்த வீட்டு வேலை செய்யறதுக்கு அப்புறம் யூடியூப் வந்து பண்ணுறதுக்கும் எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு. என்னோடய பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும். என்னோடய பழைய வீடியோஸில் இருக்கும் அந்த ரொட்டீன்ஸ்லாம். கிருத்திக் வந்து ஒரு 5 வயசு இருக்கும்போது தான் எங்களுக்கு அந்த இதை விட பயங்கரமான கஷ்டம் என்னென்னா, அவங்க ஸ்கூலில் 5 வயசுக்கு மேலே குழந்தைய வச்சுக்க முடியாது, தெரப்பி ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்களோட ரூல்ஸ் படி 5 வயசுக்கு வரைக்கும் நாங்கள் வச்சுக்க முடியாது, நீங்கள் வந்து வேறு எதனா போயிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருத்திக்கை நிற்க வச்சுட்டாங்க. எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் வந்து ரொம்ப வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நிறைய ஸ்கூல்ஸ்லாம் வந்து போய் விசாரிச்செல்லாம் பார்த்தாரு. நானும் கூட போவேன், என் பையனும் கூட போவோம். ஆக மொத்தத்தில் வந்து நாங்கள் ஒரு 10 ஸ்கூல் ஏறி இறங்கியிருப்போம். எங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப அழுதேன். ஏன்னா நம்ம குழந்தைய வந்து ஒரு நார்மல் குழந்தையா இருந்தால் நேரம் டக்குன்னு வந்து நார்மல் ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்ருப்போம். அவன் ஸ்பெஷல் ப்ளஸ் வந்து படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜென்ரேஷனுக்கு படிப்பு இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. அவனை படிக்க வைக்கணும்.
நிறைய பேர் வந்து எங்களுக்கு சொன்னது என்னென்னா, ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்த்துருங்க, குழந்த வந்து மற்ற பசங்களோட நல்லா வந்து கம்பைன் ஆகிடுவான், நீங்கள் கவலைப்படாதீங்கலாம் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் பார்த்த எல்லா பசங்களும், ஸ்பெஷல் பசங்க எல்லாருமே ஆக்டிசம் இருக்கிற குழந்தைங்க. சொல்ல முடியாது, அது எனக்கு எப்படி இந்த வீடியோவில் சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய வித்தியாசமான குழந்தைங்கள நாங்கள் பார்த்தோம். எனக்கு வந்து ஒரு அம்மாவா அந்த பசங்களோட என் பையனை சேர்க்கும் போது எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். என்னால் வந்து எப்படி வந்து கிருத்திக் நார்மலாக நான் கொண்டு வரணும்னு இவ்வளோ வருஷமாக நான் போராடிட்டு இருக்கேனோ அது வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா ஸ்பெஷல் பசங்க வந்து எல்லாமே கை சைகை, லிப் ரீடிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிசம் குழந்தைங்க, ரொம்ப வந்து ஸ்பெஷலாக இருக்கவங்க எல்லாம் ரொம்ப அந்த இடம்லாம் பார்த்தோன்னே எனக்கு கண்ணு கலங்கி ஒரு நாள் உட்காந்து அழுத. நம்ம பையனை வந்து இந்த மாதிரி ஸ்கூலில் சேர்க்கக்கூடாது, நம்ம பையனும் அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்துடக்கூடாது, நான் இத்தனை வருஷம் அவனை நார்மலாக தான் கொண்டு வரணும் அப்படின்னு நான் போராடினது வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் வந்து எல்லாரோட எதிர்ப்பு மீறி நான் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திக்கை வந்து நார்மல் ஸ்கூலில் சேர்க்கணும். எனக்கு எப்படின்னா வந்து நார்மல் ஸ்கூலில் சேர்க்கணும். ஏன்னா நார்மல் பசங்களோட பழகும்போது தான் கிருத்திக் வந்து நிறைய விஷயம் கற்றுப்பான், நிறைய விஷயம் வந்து பேச கற்றுப்பான். இப்போ ஸ்பெஷல் பசங்க வந்து இது சொல்கிற தப்பாக நினச்சிக்காதீங்க, ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணுறேன்னு, ஏன்னா அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். அந்த பசங்க வந்து சைகை மூலியமாகவும் லிப் ரீடிங் மூலியமாகவும் வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது கிருத்திக் அதை வந்து காப்பி பண்ணும்போது அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பேச நிறுத்திட்டான் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சுது அந்த பால வித்யாலயில். அதனால் என்ன பண்ணேன், நார்மல் ஸ்கூலில் சேர்த்தேன். அதாவது டைம்ஸ் ஆஃப் கிட்ஸ் உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து கொஞ்சம் பேர் மாற்றிட்டாங்க, மகதின்றது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்ட பிறகு அப்புறம் கிருத்திக் கிட்ட டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் கூட ஸ்கூலில் அவன் வந்து ஸ்பெஷல் பசங்களோடு சேரும்போது அந்த வித்தியாசம் எனக்கு தெரியல. நார்மல் பசங்களோட சேரும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து பேச ஆரம்பித்தான், எல்லாருக்கூடையும் பழக ஆரம்பித்தான், அதுக்கப்புறம் நிறைய வார்த்தைகள் கற்றுக்க ஆரம்பித்தான், நிறைய வந்து அவனுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு அவனுக்கிட்டேருந்து. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்கூல் சேர்த்து விட்டேன். நீங்கள் ஸ்கூல் ரொட்டீன் சொல்லிவிட்டு என்ன கதை சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நினைப்பீங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி இந்த ரொட்டீனுக்கு வந்திருக்கேன். இந்த ரொட்டீன் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5:30 எழுந்துப்பேன். பாப்பாவுக்கு வந்து 9:30 தான் நான் ஸ்கூலு. ஒரு 5 o'clock கூட தேவையில்லை, ஒரு 6 o'clock எழுந்தால் கூட என்னால் இந்த ஒர்க்ஸ்லாம் முடிக்க முடியும். இருந்தாலும் ஒரு 5:30 எழுந்து ஃபஸ்ட்டு தெரு பெருக்கிடுவேன், அதுக்கப்புறம் பால் வந்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கி முடிச்சிடுவேன். கிருத்திக் எழுந்ததுக்குள்ளே மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் நம்மளோட கேர்ள்ஸுக்கெலாம் இருக்கிற எனர்ஜி பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி வரைக்கும் தான் நம்மளால் எனர்ஜியாக வேலை செய்ய முடியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு மாதிரி டயர்ட்னஸ் ஆகிடும். அதனால் எப்போவுமே ஒரு 5:30 மணிக்கு எழுந்துக்கோங்க. இல்லை 8:30 மணி ஸ்கூல் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு 4:30 இல்லை 5 மணிக்கு எழுந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அந்த டைம் எழுந்து குழந்தைங்க எழுந்ததுக்கு முன்னாடியே வந்து வீடு பெருக்கிறது, தெரு பெருக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே முடிச்சிருங்க. டிஃபன் வந்து முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் பிளான் பண்ணிக்கணும், என்ன டிஃபன் கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடும், என்ன மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தா சாப்பிடுவாங்க, என்ன மாதிரி மீல் வந்து ஒரு சாப்பாடு, ஒரு குழம்பு, ஒரு பொரியல், அது போதுங்க. அது தவிர்த்து நம்ம செய்யணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம அம்மாங்கள்லாம் ஒரு கில்ட்டி இருக்கும், நம்ம பசங்களுக்கு சாப்பாடு நல்லா தான் கொடுக்குறோமா இல்லையான்னு. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணது ஒரு சாப்பாடு, ஒரு குழம்பு, ஒரு பொரியல், இது எப்படின்னா அவனுக்கு கொடுத்துருவேன். அதே மாதிரி ஸ்நாக்ஸும் வந்து வயிறு நிறைய கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கொடுப்பேன். கிருத்திக்கு இப்போ டைம் சேஞ்ச் ஆகிடுச்சு, 1:30 ஆகிடுச்சு. அதுக்கு மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரீஃபில்லாக கொடுப்பேன். ஸ்நாக்ஸ் என்னென்ன கொடுக்குறேன் டெய்லி வந்து ஷார்ட்ஸில் போட்டுட்டு இருந்தேன். இந்த 2 நாளாக வந்து கொடுக்கல. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் காமிச்சிருப்பேன், நான் சன்னா தான் கொடுத்தேன். சன்னா நல்லா வேக வச்சு அதை கொடுத்துருப்பேன். ஒரு நாள் ஃப்ரூட்ஸு, ஒரு நாள் சன்னா, இன்னொரு நாள் வந்து நட்ஸு, இந்த மாதிரி வந்து டெய்லி ஒன்று அவங்களே ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி நான் கொடுப்பேன். சில டைம் வந்து அவங்க ஷெட்யூல் படி நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா என்கிட்ட என்ன இருக்கோ அதான் நான் கொடுப்பேன். அதனால் என் இஷ்டப்படி சில டைம் கொடுப்பேன். 9 o'clock பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும், அதுக்கப்புறம் லஞ்ச் ரெடி ஆகிடும், வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் 9 o'clock பண்ணிடுவேன். 9:30 வந்து கிருத்திகை ஸ்கூலில் விட்டுருவேன். வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சாமான் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், துணி துவைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த டைமில் செஞ்சுருவேன். மாதிரி யூடியூப்ஸ்க்கு வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே கிருத்திகை அனுப்பிட்ட பிறகு தான் வேலை செய்வேன். மத்தியானம் வந்துடுவான் 1:30 சாப்பிட வச்சுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரப்பிக்கு வேறு நான் கிளம்பி அதுக்கப்புறம் அந்த தெரப்பியில் உட்காந்து படிப்பேன். ஸோ அதை வேஸ்ட் பண்ண மாட்டேன், நான் கண்டிப்பாக சொல்வேன். ஏன்னா அந்த டைம் தான் ஒரு 45 மினிட்ஸ், ஒரு 3:30 மணிக்கு கிளம்புனேன்னா 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன்ல, அந்த கேப் நான் வேஸ்ட் பண்ணாமல் அங்கே உட்காந்து படிப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் எக்ஸாம் எப்படின்னா பாஸ் ஆக முடியுமான்னு தெரியல, ஆனால் நான் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு அது பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் எக்ஸாம் எழுதி என்ன ரிசல்ட்லாம் வருதுன்னு.
இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நினைப்பீங்க நான் வந்து பர்ஃபெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைப்பீங்க. இல்லைனா வந்து இவங்கள மாதிரி நம்மளால முடியலையே அப்படின்னு கூட நினச்சிருப்பீங்க. நானும் இந்த அளவுக்கு வர்றதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லா டைமும் நானும் இதே மாதிரி பர்ஃபெக்டாக செய்வேனா இல்லை. அதனால் வந்து யாருமே நான் பர்ஃபெக்ட் இல்லை, நான் ஒரு வந்து நல்ல அம்மா இல்லை அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அதே போல் எல்லா வீட்டு வேலையும் முடிச்சுட்டு குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அவங்களுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு அவங்களுக்கும் ஈவினிங் வந்தால் டியூஷன் மாதிரி சொல்லி கொடுத்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறது எல்லாமே நம்ம தான். ஒரு டைம் தோணும் நான் நல்ல அம்மாவா, நல்லா தானே எல்லாரையும் பார்த்துக்கிறேனா அப்படின்னு வந்து நீங்களும் சில பேர் யோசிப்பீங்க, சில பேர் பாசிட்டிவாக தான் இருப்பீங்க. ஆனால் இந்த கேட்டகரியில் நான் வந்து யோசிக்கிறது சில டைம் நானே வந்து நான் நல்ல அம்மாவா, நான் நல்ல ஒய்ஃபா, நான் நல்லா தான் பார்த்துக்கிறேனா, நல்லா தான் யூடியூப்ஸ் வீடியோஸும் கொடுக்குறேனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி யோசிப்பேன். எல்லாருக்குமே அதெல்லாம் இருக்குங்க. அதனால் இந்த ஸ்கூல் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டோன்னே எல்லாருக்குமே டென்ஷனாக இருக்கும். ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு கூட யோசிப்பீங்க. எல்லாத்தையும் பிளான் பண்ணி செய்யுங்க. கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லா டைமும் பிளான் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. முந்தா நாளே வந்து என்ன பண்ணணும்னு மட்டும் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இன்றைக்கி நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்னா இன்றைக்கி யோசிச்சு வச்சு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த vlogல என்னோட ரொட்டீன் வந்து சொன்னேன். இது வந்து உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப வித்தியாசம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் வந்து சில விஷயங்கள் ஒன்றா தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த vlogல என்னால் சொல்ல முடியலனாலும் அடுத்தடுத்த vlogல கண்டிப்பாக சொல்கிறேன். நிறைய மோட்டிவேஷன் அதுக்கப்புறம் டிப்ஸ் எதனா தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த vlog எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.